ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. 3/4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். மொத்தமாக 2 சேர்த்து 1 டம்ளர். கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டில் இந்த வெண்பொங்கல் வருங்க. குக்கரில் 1 டம்ளர் பருப்பு அரிசி சேர்ந்து 1 டம்ளர் எடுத்தோம் இல்லைங்களா, 5 டம்ளர் தண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பு அரிசி சேர்த்து தண்ணியில் போட்டுடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காரத்துக்காக. இது ரொம்ப காரமெல்லாம் காமிக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர் வர்றதுக்காக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், டைஜஷனுக்கு நல்லது. சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா பொங்கல் ரெடி ஆயிருங்க. இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டிங்கன்னா பொங்கல் அதோட சாறு நல்லா இறங்குங்க. இஞ்சியோட ஸ்மெல் பொங்கலில் நல்லா இறங்கிடும். பீஸ் பீஸாக போட்டால் அந்தளவுக்கு வராதுங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில், இந்த மாதிரி ஆயிலும் நெய்யும் கலந்து ஊற்றும்போது பொங்கல் ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்குங்க. இல்லைன்னா நெய்யில் டைட்டாகிடும். அதனால் இப்போ இந்த ஆயில் நெய் கலந்துருக்குறோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே சீரகம், மிளகு, கருவேப்பில், இஞ்சி தட்டினது, முந்திரி ஒரு 10 பீஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து பாருங்கள், மீடியம்லேருந்து லோலேருந்து மீடியம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலராக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துருக்க பொங்கலில் இதை கலந்துருங்க. இதை எடுத்து இதில் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ குழஞ்சி வெந்து வந்திருக்குதுன்னு. மஞ்சத்தூள் சேர்த்ததுனால லைட் எல்லோயிஷாக இருக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூங்க.